அந்த ஜோதிடரும் கூட நயினாரின் வீட்டிலிருந்து வடக்கில் இருக்கும் திசையில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்று கணித்திருக்கிறாராம். எனவேதான் அவர் சாத்தூர் தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார். தவிர டாக்டர் கிருஷ்ணசாமியை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர பாடுபட்டிருக்கிறார் நயினார். ஏனென்றால் திருநெல்வேலி தொகுதியில் உள்ள மானூர் ஒன்றியம் முழுக்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினரே பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். அவர்கள் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நயினாரை விரும்புவதில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே நயினாரை தோற்கடிப்போம் என்று தேவேந்திர குல இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருவதும் நயினாரின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரவோடு தேவேந்திர குல வேளாளர் குல மக்களை சரிகட்டி விடலாம் என்று எண்ணினார். அது நடக்கவில்லை. தவிர கிருஷ்ணசாமி அவரின் மகன் டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமி திருநெல்வேலி தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார். இதன் மூலம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் வாக்குகளுக்கான கதவு மூடப்பட்டு விட்டதால் படு அப்செட்டான நயினார் சட்டென சாத்தூர் தொகுதிக்கு ரூட்டை மாற்றி இருக்கிறார். சாத்தூர் தொகுதிகள் அவர் சார்ந்த தேவர் சமுதாய மக்கள் 23% பேர் வசிக்கிறார்கள். பெரும்பாலான நாடார் சமுதாயத்தினர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த இரு சமுதாயத்தையும் சரிக்கட்டினால் வெற்றி உறுதி என்று கணக்கு போடுகிறார் நயினார்.